ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்ணாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதையும் கூறுக. தந்திருக்கக்கூடியதை தசம எண்ணா மாற்றணும், அதுக்கு பிறகு அது எந்த வகைன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2/7. இதை இப்போ தசம எண்ணா மாற்றணும்னா வகுக்கணும். ஓகே, வகுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருக்கக்கூடியது எப்போவுமே வெளியே எழுதிக்கணும், மேலே இருக்கக்கூடியதை உள்ளே எழுதிக்கணும். இனி 7 விடைங்க 2 சின்ன நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0வை இறக்கிடலாம். 20ல் 7 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி. 7 2 14, கழிச்சா 6 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 60ல் 7 8 வாட்டி இருக்குது, 7 8 56, கழிச்சா 4 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 40ல் 7 5 வாட்டி இருக்குது, 7 5 35, கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இப்போ புள்ளி இருக்கிறதுனால 0 போட்டுக்கலாம். 50ல் 7 7 வாட்டி, 7 7 49, கழிச்சா 1 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 10ல் 7 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு வாட்டி தான். 7 1 7, கழிச்சா 3 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதுனால 0. 30ல் 7 எத்தனை வாட்டி இருக்குது? 4 வாட்டி. 7 4 28, கழிச்சா 2 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதுனால 0. இப்போ இங்க என்ன வருது? 20 வருது. அப்போ 20 இதுக்கு முன்னாடி இருக்குது, அதனால இனி திரும்ப திரும்ப இதுதான் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 20ல் 7 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி. அப்போ 2க்கு அடுத்து இருக்கக்கூடியதான் திரும்ப திரும்ப வரும். இப்போ இதை இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம். இதுல மொத்தமா 6 எண் இருக்கு, எழுதிருங்க. அதை 2 8 5 7 1 4 எழுதிக்கிட்டு எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 6 எண்ணும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஓகே, புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. இப்போ மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0.2 8 5 7 1 4, திரும்பவும் அதே எழுதிருங்க. 2 8 5 7 1 4, இப்படி போயிட்டே இருக்கும். இனி என்ன பண்ணணும்னா 0. எது திரும்ப வருதோ அதை ஒருக்கா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 6 எண் திரும்ப வருது பார்த்தீங்களா? அப்போ அதை எடுத்து எழுதிருங்க. 2 8 5 7 1 4 எழுதிக்கிட்டு திரும்ப திரும்ப வாரதுனால இதுக்கு மேலே கோடு, இந்த மாதிரி கோடு வந்தாலே அது திரும்ப திரும்ப வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இனி இதோட வகை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே இதுக்கு முடிவே கிடையாது, இப்படி போயிட்டே இருக்கும். எக்ஸட்ரா அப்படின்னாலே போயிட்டே இருக்கும். சரிங்களா? முடிவே கிடையாது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? முடிவுறா அப்படின்னு எழுதிக்கணும். சில நேரம் இங்கே மீதி 0 வந்துடுச்சுன்னா முடிவுறுன்னு எழுதிக்கணும். இங்கே இதுக்கு முடிவே கிடையாது. அப்போ முடிவுறா சுழல் தன்மை தசம எண் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்னன்னா -5 3/11. இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்குது, இதை ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும். அது எப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை போட்டுருங்க. இப்போ 11ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 11 5ஐயும் பெருக்கணும், என்ன கிடைக்கும்? 55. மேலே இருக்கிறத கூட்டணும். 55க்கு கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 58. ஞாபகம் வச்சுக்கோங்க, 11ஐயும் 5ஐயும் பெருக்கணும், பெருக்கிக்கிட்டு மேலே உள்ளதை கூட்டணும். ஓகே, இப்போ கீழே என்னது இருக்குது? 11. இனி இதை வகுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ நம்ம வகுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 11 வெளியே, மேலே இருக்கக்கூடிய 58 உள்ள. இப்போ 58ல் 11 எத்தனை வாட்டி இருக்குது? 5 வாட்டி. 11 55, கழிச்சா 3 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, நல்ல புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிடலாம். 30ல் 11 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி. 2ஐயும் 11ஐயும் பெருக்குனா 22, கழிச்சா 8 கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால 0. 80ல் 11 7 வாட்டி. 7 11 77, கழிச்சா 3 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதுனால 0. இப்போ இங்கே என்ன வருது? 30. இது இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுதான் திரும்ப திரும்ப வரும். அப்போது 30ல் 11 எத்தனை வாட்டி இருந்து? 2 வாட்டி. அதனால் 2க்கு அடுத்து இருக்கக்கூடியதான் திரும்ப திரும்ப வரும். அப்போ 2 7 2 7 இதுதான் திரும்ப வரும், அதனால எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். இப்போ ஈவ் எழுதிருங்க. 5.27 2 7 2 7 எக்ஸட்ரா, இப்படி போயிட்டே இருக்கும். இனி என்ன பண்ணணும்? மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5. எது திரும்ப வருதோ அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். 2 7 தான் திரும்ப வருது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே கோடு போட்டுறணும். ஓகே, இதோட வகை எடுத்து எழுதிக்கலாமா? இதுவும் முடிவுறா, ஏன்னா இதுக்கு முடிவே கிடையாது, போயிட்டே இருக்கும். அப்போ இதே அப்படி எடுத்து எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. முடிவுறா சுழல் தன்மை தசம எண். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 22/3. ஓகே, முதல் இதை வகுக்கலாம். இங்கே வகுக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய 3 வெளியே, மேலே இருக்கக்கூடிய 22 உள்ள. 22ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 7 வாட்டி. 7 3 21, கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிருங்க. 10ல் 3 3 வாட்டி. 3 9, கழிச்சா 1 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதுனால 0. இப்போ பாருங்க 10 கிடைக்குது, அது இதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ திரும்பவும் இதே தான் வந்துட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணலாம்? 10ல் 3 3 வாட்டி இருக்குது, அப்போ 3 திரும்ப திரும்ப வரும். அப்போ 3 எழுதிருங்க, இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஈவ் எடுத்து எழுதிக்கலாம். 7.3 எக்ஸட்ரா. இனி என்ன பண்ணணும்? 7.3 தான் திரும்ப வருது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே கோடு போட்டுறணும். இனி இதோட வகை எடுத்து எழுதிக்கலாம். இதுவும் நமக்கு முடிவுறா சுழல் தன்மை தசம எண், ஏன்னா இதுக்கு முடிவே கிடையாது, போயிட்டே இருக்கும். சரிங்களா?
இனி ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து 327 டிவைடட் பை 200. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும், வகுக்கலாமா. 327 அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியதை வெளியே எழுதிக்கணும். இதில் 200 ஒரு வாட்டி தான் இருக்கும். 1 200 பெருக்குனா 200 தான். கழிங்க. 7லேருந்து 0 கழிச்சா 7, 2, அடுத்த 3லேருந்து 2 கழிச்சா 1. இனிமே இறக்க எதுவுமே இல்லை, புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிடலாம். இதில் 200 எத்தனை வாட்டி இருக்குது, 6 வாட்டி. 6 2 12, அடுத்த 2 0 கழிச்சா 70ன்னு கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 700ல் 200 3 வாட்டி. 3 2 6, அடுத்த 2 0. ஓகே, கழிச்சா 100ன்னு கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 1000ல் 200 எத்தனை வாட்டி இருக்குது, 5 வாட்டி. 2 10, அடுத்த 2 0 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மீதி 0 வந்துடுச்சு. மீதி 0 வந்துடுச்சுன்னா இதோட முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஈவ எடுத்து எழுதிக்கலாம். 1.635. இங்கே மீதி 0 வந்திருக்கு. அப்போ இதோட வகை எப்படி எழுதிக்கணும்னா முடிவுறு அப்படின்னு எழுதிக்கணும். முடிவுறு தசம எண். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே எப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது, போயிட்டே இருக்கும். அதனால் முடிவுறா அப்படின்னு எழுதியிருந்தோம். இங்கே மீதி 0 வந்துடுச்சு, அப்போ இதோட முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் முடிவுறு தசம எண்ணுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். 1/13 தசம வடிவில் எழுதுக, அதன் தசம எண்ணின் கால முறைமையை காண்க. ஃபஸ்ட்டு தந்திருக்கதை தசம வடிவில் எழுதணும். அதுக்கு பிறகு கால முறைமையை கண்டுபிடிக்கணும். கால முறைமை அப்படின்னா நம்ம தசம வடிவம் கண்டுபிடிச்ச பிறகு எது திரும்ப திரும்ப வருதோ அதுக்கு மேலே கோடு போடுவோம் இல்லைங்களா. அந்த கோட்டுக்கு கீழே எத்தனை எண் இருக்கோ அதை எண்ணி எழுதணும். அதுதான் கால முறைமை. ஓகே, சால்வ் பண்ணலாம். 1/13 கொடுத்துருக்காங்க. இதோட தசம வடிவம் கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும். கீழருடைய 13 வெளியே எழுதிருங்க, மேலருடைய 1 உள்ளே எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க, 13 விடைக்கும் 1 சின்ன நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 எழுதிக்கலாம். இப்போ திரும்பவும் 13 விடைக்கும் 10 சின்ன நம்பர், இன்னொரு 0 போடணும். ஓகேங்களா, முதல் 0 போடும்போது புள்ளி வைக்கணும். அடுத்த 0 வேணும்னா 0 போட்டுக்கிட்டு தான் 0 போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 100ல் 13 எத்தனை வாட்டி இருக்குது, 7 வாட்டி. உங்களுக்கு 13வது வாய்ப்பாடு தெரியாட்டா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. 13ஐயும் 7ஐயும் பெருக்குனா 91ன்னு கிடைக்கும். இப்போ கழிச்சா 9 கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0. இப்போ 90ல் 13 எத்தனை வாட்டி இருக்கும், 6 வாட்டி. 2ஐயும் பெருக்குனா 78 கிடைக்கும். ஓகேங்களா, இனி கழிங்க. கழிச்சா 12 கிடைக்குது. இனி புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 120ல் 13 9 வாட்டி இருக்கும். 9ஐயும் 13ஐயும் பெருக்குனா 117. கழிச்சா நம்மளுக்கு 3 கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 30ல் 13 2 வாட்டி இருக்கும். 2ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 26ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ 30லேருந்து 26 கழிச்சா 4 கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0. இனி 40ல் 13 3 வாட்டி இருக்கும். 2ஐயும் பெருக்குனா உங்களுக்கு 39ன்னு கிடைக்கும். கழிச்சா 1 வரும். இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே இருந்து, முதல்ல இங்கே என்னது இருந்து, 1 தானே இருந்து. அப்போ 0 7 6 9 2 3 இதுதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 போடுவோம். ஓகேங்களா, திரும்பவும் 13 விடைக்கும் 10 சின்ன நம்பர் தானே, 0 வச்சுக்கிட்டு இங்கே 0 போடுவோம். அப்போ இது என்ன ஆகிடும், 100 ஆகிடும். 100ல் 13 7 வாட்டி இருக்கும். அப்போ 0 7 6 9 2 3 இதுதான் திரும்ப வரும். அப்போ அதை இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 6 எண் இருக்குது, எழுதிருங்க. 0 7 6 9 2 3 இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும், அதனால எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுருங்க. இப்போ எழுதிக்கலாமா, புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. இப்போ மேலே என்ன கிடச்சிருக்கோ அதை எழுதிருங்க. 0.0 7 6 9 2 3 0 7 6 9 2 3 எக்ஸெட்ரா இப்படின்னு போயிட்டே இருக்கும். இனி என்ன பண்ணணும், 0. இங்கே ஃபஸ்ட்டு 6 எண் திரும்ப திரும்ப வருது. அப்போ அந்த 6 எண்ணை ஒருக்கா எழுதிக்கணும். எழுதிருங்க. 0 7 6 9 2 3 இப்போ இந்த எண்ணு தான் திரும்ப வருது, அதனால இதுக்கு மேலே என்ன பண்ணணும், கோடு போட்டுக்கணும். இப்போ இந்த கோட்டுக்கு கீழே எத்தனை எண் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 6. அப்போ கால முறைமை, இதோட ஆன்சர் 6 எழுதிக்கலாம். கால முறைமை = 6. சரிங்களா, இவ்வளோ அந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். 1/11 தசம விரிவை பயன்படுத்தி 1/33 சுழல் தசம விரிவை காண்க. இதிலிருந்து 71/33 தசம விரிவை தருக. அதாவது ஃபர்ஸ்ட் இதோட தசம வடிவம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்கணும். இனி இது கண்டுபிடிச்ச பிறகு இதை பயன்படுத்தி இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/11 இதுக்கு கண்டுபிடிக்கலாம். இதோட தசம வடிவம் கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும். கீழே உள்ள 11 வெளியே, மேலே இருக்கக்கூடிய 1 உள்ள. இப்போ 11 விடைக்கும் 1 சின்ன நம்பர், அப்போ என்ன பண்ணணும், புள்ளி வச்சுக்கிட்டு 0 போடணும். திரும்பவும் 11 விடைக்கும் 10 சின்ன நம்பர்,
முதல் 0 புள்ளி வச்சுட்டு போட்டோம். இனி அடுத்த 0 வேணும்னா 0 போட்டுக்கிட்டு தான் 0 போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 100ல் 11 எத்தனை வாட்டி இருக்குது? 9 வாட்டி. 9 11 99 கழிச்சா 1 கிடைக்கும். ஓகே, இனி புள்ளி இருக்கிறதுனால 0, 11 விடைக்கும் 10 சின்ன நம்பர். முதல் புள்ளி இருக்கிறதுனால 0 போட்டுக்கிட்டோம். இனி அடுத்த 0 வேணும்னா 0 போட்டுக்கிட்டு தான் 0 போடணும். ஓகேங்களா? இப்போ 100ல் 11 9 வாட்டி. 9 11 99 கழிச்சா 1 கிடைக்கும். ஃபர்ஸ்டே 1 தான் இருந்து திரும்பவும் 1 வந்து திரும்பவும் 1 தான் வருது இல்லைங்களா? அப்போ நமக்கு இங்கே 0 9 தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதனால எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். ஓகே, புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. அப்போ எடுத்து எழுதிருங்க 0.09 09 09 இப்படி போயிட்டே இருக்கும். இனி என்ன பண்ணணும்? 0.09 திரும்ப திரும்ப வருது. அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே கோடு போட்டுறணும். இதுதான் 1/11. இனி இதை வச்சு எது கண்டுபிடிக்கணும்? 1/33 கண்டுபிடிக்க போகிறோம். 1/33. இனி இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 இன்டு 1/11 இப்படின்னு எழுதிக்கலாம். பெருக்குங்க 1 பெருக்குனா 1, 3 11 பெருக்குனா 33. அப்போ இதை நம்ம இப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி பாருங்க 1/3 அப்படியே வந்துடும். 1/11 இதை எப்படி எழுதியிருக்கோம்? 0.09 பார் எடுத்து எழுதிருங்க. 0.09 அதுக்கு மேலே கோடு. இதுக்கு அடுத்த 1/3 இன்டு இப்போ பாருங்க 0. அதுக்கு மேலே கோடுனா 0.9 திரும்ப வரும். 0.9 0.9 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பிராக்கெட்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 3ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 0 அப்படியே வரும், புள்ளி அப்படியே வரும், 0. இனி 9 இதில் 3 வாட்டி இருக்குது. 3 9 திரும்ப 0. இனி 9 இருக்குது. 3 9 இப்படி போயிட்டே இருக்கும். இனி இதையும் 1 பெருக்குனா இதே தான் கிடைக்கும். அதை எடுத்து எழுதிருங்க 0.03 03 எக்ஸட்ரா. இனி இதை எப்படி எழுதிக்கலாம்? 0.03 திரும்ப வருது. 03 எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே கோடு போட்டுருங்க. இதுதான் 1/33. இனி இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? 71/33 சால்வ் பண்ணலாம். அதுக்கு இது தகா பின்னமாக இருக்குது, இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வகுக்கணும். கீழே இருக்கக்கூடிய 33 வெளியே, மேலே இருக்கக்கூடிய 71 உள்ள. இப்போ 71ல் 33 2 வாட்டி இருக்குது. பெருக்குனா நம்மளுக்கு 66ன்னு கிடைக்கும். 71லேருந்து 66 கழிச்சா 5. நம்ம கலப்பு பின்னமாக மாற்றும் போது இனி புள்ளி ஒன்றா வைக்கக்கூடாது. சரிங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இனி எழுதிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய 2 இங்கே எழுதிக்கணும். எதால் வகுக்கிறோம்? 33 அதை கீழே எழுதிக்கணும். இனி மீதி 5 அதை மேலே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 2 நடுவில் கூட்டல்னு எழுதிக்கணும். கூட்டல் அடுத்த 5/33. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். அப்போ இதை இப்படி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? 2 கூட்டல். இனி இதை எப்படி எழுதிக்கலாம்னா 5 இன்டு 1/33 எழுதிக்கலாம். கரெக்டு தானே? 5 1 பெருக்குனா 5. கீழே 33 மட்டும் இருக்குது, அது அப்படியே வந்துடும். அடுத்து 2 கூட்டல் 5 அப்படியே எழுதிருங்க இன்டு 1/33. இதுக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாமா? 0.03 அடுத்து அதுக்கு மேலே கோடு. இனி 2 கூட்டல் 5 இன்டு 0.03 இதுக்கு மேலே கோடு இருந்ததுன்னா அது திரும்ப திரும்ப வரும். அப்போ அதை திரும்ப எழுதிருங்க. எழுதிக்கிட்டு எக்ஸட்ரா. இனி என்ன பண்ணணும்? 2 கூட்டல் இதை பெருக்கிடலாமா? 0.03 03 எக்ஸட்ரா. இதை 5ஆல் பெருக்கலாம். 5 3 15. அப்போ 5. இனி பாக்கி 1. 5ஐயும் 0வையும் பெருக்கினா 0. 0க்கு கூட 1 கூட்டினா 1. இனி 5 3 15. அப்போ 5 பாக்கி 1. 5ஐயும் 0வையும் பெருக்கினா 0. 0க்கு கூட 1 கூட்டினா 1. இனி 5ஐயும் 0வையும் பெருக்கினா திரும்பவும் 0 தான். இப்போ 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே 4 நம்பர் தள்ளி புள்ளி. இங்கே எக்ஸட்ரா இருக்குது. அதனால் நம்மளும் அப்படி போட்டுக்கணும். எழுதிடலாமா? 0.15 எக்ஸட்ரா. இப்போ கூட்டணும். ஃபஸ்ட்டு 2 எழுதிருங்க. இதில் புள்ளியே இல்லை, அதனால் புள்ளி போட்டு 0 போட்டுக்கலாம். இனி இதில் புள்ளி இருக்குது. புள்ளிக்கு நேரம் அந்த புள்ளியை வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 0. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 1 5 எக்ஸட்ரா. சரிங்களா? இப்போ கூட்டலாம். இதுக்கு நேரம் எதுவும் இல்லாட்டா 0 போட்டுருங்க. கூட்டுனா 5 1 5 1 புள்ளி 2 0 கூட்டினா 2. அடுத்து எக்ஸட்ரா எழுதிருங்க. 2.15 எக்ஸட்ரா. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2.15 திரும்ப வருது. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே கோடு போட்டுறணும். இதுதான் 71/33 தசம விரிவு. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக. அதாவது தந்திருக்கக்கூடியதை நம்ம விகிதமுறு எண்ணாக எழுதணும். விகிதமுறு எண் அப்படின்னா பின்னம். அதாவது இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். சரிங்களா? இதுதான் பின்னம். இந்த வடிவில் நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0.24 ஹோல் பார். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும்? தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 0.24 ஹோல் பார் என்க. தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதுக்கு பிறகு x = 0. இப்போ 2 4 இதுக்கு மேலே
கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோடு வந்தாலே 2 4 வந்து திரும்ப திரும்ப வரும். அப்போ 2 4 2 4 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதை வந்து இப்போ சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். இனி என்ன பண்ணணும்னா, இந்த கோட்டுக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர். அப்போ 2 0 எப்போ வரும்? 100ல் வரும் இல்லைங்களா? 100ஆல் 2 பக்கமும் பெருக்கணும். ஏன்னா இந்த கோட்டுக்கு கீழே 2 நம்பர் இருக்குது. அப்போ அந்த புள்ளியை 2 நம்பர் தள்ளி நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 100ஆல் பெருக்க போகிறோம். எழுதிக்கலாம். இருபுறமும் 100ஆல் பெருக்க அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, பெருக்கலாமா? 100ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 100 × எக்ஸ். இனி இங்கே பெருக்கும்போது 100ல் 2 0 இருக்குது. அப்போ ஒரு 0னா இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்கே வரும். அடுத்து இன்னொரு 0 இருக்குது. அப்போ இங்கே மொத்தமாக 2 0னா 2 நம்பர் தள்ளி வரும். 1 2. அப்போ அந்த புள்ளி எங்கே வரும்? இதில் வரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 2 4. இந்த 0 முன்னாடி உள்ள 0 வேண்டாம். 2 4. இப்போ இந்த புள்ளி இங்கே வந்துடுச்சு. அப்போ புள்ளி போட்டுருங்க. போட்டுக்கிட்டு 2 4 2 4. அதுக்கப்புறம் என்ன இருக்கோ எழுதிக்கிட்டு எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. இதை இப்போ சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். இதுக்கு பிறகு சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கணும். சமன்பாடு 2 மைனஸ் சமன்பாடு 1. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சமத்துக்கு முன்னாடி உள்ளதையும் சமத்துக்கு முன்னாடி உள்ளதையும் கழிக்கணும். சரிங்களா? சமன்பாடு 2ல் இருந்து 1 கழிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு 2ல் உள்ளது 100 எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா என்ன கிடைக்கும்? 99 எக்ஸ்னு கிடைக்கும். இனி சமத்துக்கு அடுத்த உள்ளதை கழிக்க போகிறோம். சரிங்களா? முதல் பாருங்க, புள்ளிக்கு முன்னாடி உள்ளதையும் புள்ளிக்கு முன்னாடி உள்ளதையும் கழிக்கணும். 24ல் இருந்து 0 கழிச்சா என்ன கிடைக்கும்? 24. அடுத்த புள்ளி இருக்கிறதுனால புள்ளி. இனி பாருங்க, இங்கே 2 4 2 4. அதே மாதிரி தான் 2 4 2 4 இப்படி போயிட்டே இருக்கும். சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கழிச்சா என்ன கிடைக்கும்? 0 0 தான் கிடைக்கும். 2ல் இருந்து 2 கழிச்சா 0, 4ல் இருந்து 4 கழிச்சா 0. அப்போ 0 0 0 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 24 புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம், அதை எழுதாண்டா. இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை வச்சுக்கலாம். 99 இங்கே பெருக்கல்ல இருக்குது, அங்கே போச்சுன்னா வகுத்தில் மாறும். அப்போ கீழே 99ன்னு எழுதிருங்க. இப்போ எக்ஸ்னா என்ன எழுதிக்கிட்டோம்? 0.24 ஹோல் பார். அதை எடுத்து எழுதிருங்க. 0.24 ஹோல் பார் = இந்த சைடு 24 / 99. அப்போ இதோட பின்ன வடிவம் என்னது? இதுதான், அதாவது அதோட விகிதமுறு எண். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா 2.327 ஹோல் பார். ஓகே, அதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். x = 2.327 ஹோல் பார் என்க. தந்திருக்கதை எக்ஸ்னு எடுத்துக்கணும். இனி x = 2. இந்த மாதிரி கோடு வந்தாலே அந்த நம்பர் திரும்ப திரும்ப வரும். அப்போ அதை 3 2 7 திரும்ப திரும்ப எழுதுங்க. 3 2 7 இப்படி வந்துட்டே இருக்கும். இதை நம்ம இப்போ சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். இனி என்ன பண்ணணும்? இந்த கோட்டுக்கு கீழே 1 2 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 0 எதில் வரும்? 1000ல் வரும். சரிங்களா? அப்போ இருபுறமும் 1000ஆல் பெருக்கேன்னு எழுதிருங்க. ஓகே, பெருக்கலாம். 1000ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 1000 × எக்ஸ். இனி இங்கே 3 0 இருக்குது. அப்போ அந்த புள்ளி 3 நம்பர் தள்ளி வரும். 1 2 3 இங்கே வரும். சரிங்களா? 1 2 3 இதில் வந்துடும். எழுதிருங்க. 2 3 2 7. இப்போ இந்த புள்ளி இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த 3 2 7 இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கணும். கழிக்கலாம். 1000 எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 999 எக்ஸ். இனி புள்ளிக்கு முன்னாடி உள்ளதை கழிக்கணும். 2327 இருந்து 2 கழிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 நம்பர் அப்படியே வந்துடும். 2302. இனி 7ல் இருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 5. புள்ளிக்கு அடுத்த உள்ளதை கழிங்க. 3 3 சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த 2 2 7 7. அப்போ கழிச்சா 0 தான் வரும். 0 0 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? 0க்கு அடுத்த உள்ளது வேண்டாம். அப்போ 2 3 2 5 அதை மட்டும் எழுதிருங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை வச்சுக்கலாம். இப்போ 999 பெருக்கல் இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தில் மாறும். ஓகே, இப்போ எக்ஸ்னா என்ன எழுதிக்கிட்டோம்? 2.327 ஹோல் பார் = இந்த சைடு என்னது இருக்குது? 2325 / 999. இதுதான் இதோட விகிதமுறு எண். தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். தீர்வு ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எக்ஸ்னு எடுத்துக்கணும். x = -5.132 என்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எதுலேயுமே கோடு இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி கோடு இல்லாத போது இந்த புள்ளியை நீக்கணும். இந்த சம் எதுக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாலே புள்ளியை நீக்கிறதுக்காக. சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு விகிதமுறு எண் கிடைக்கும். இனி என்ன பண்ணலாம்? முதல்ல எழுதிக்கலாம். -5.132. கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இந்த புள்ளியை நீக்கணும்னா 3 0 இருக்கணும். அதாவது 1000ல் 3 0 இருக்குது. அப்போ நீங்கள் 1000ஆல் பெருக்கணும். இனி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மேலே பெருக்குனீங்கன்னா கீழேயும் 1000ஆல் பெருக்கணும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள். மைனஸ் பெருக்கலாமா? இங்கே 3 0 இருக்குது. பெருக்கும்போது இந்த புள்ளி 3 நம்பர் தள்ளி வெளியே வரும். 1 2 3 வெளியே வந்துருமா? அப்போ புள்ளி இல்லாமல் எழுதிருங்க. 5 1 3 2.
கடைசியில் புள்ளி இருந்தால் அந்த புள்ளி வைக்காண்டாம். ஓகேங்களா? இனி 1ஐயும் 1000ஐயும் பெருக்குன்னா 1000. இப்போ இது ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும்? கேன்சல் பண்ணலாம். I 2 10, பாக்கி 2 0. இதுவும் ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம்? E 2 4, பாக்கி 1. இது இப்போ 11. அப்போ I 2 11. இனி திரும்ப பாக்கி 1. இது இப்போ 13. R 2 12. திரும்பவும் பாக்கி 1. இது இப்போ என்ன ஆகிடும்? 12ஆக மாறும். அப்போ R 2 12. திரும்பவும் ரெண்டாவது எப்படி போகும்? E 2 4, பாக்கி 1. இது இப்போ 10. I 2 10. அடுத்து ஒரு 0. இதை கேன்சல் பண்ணுங்க. O 2 2, E 2 4, பாக்கி 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. இங்கே 6 இருக்குது, 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எழுதிக்கலாம் மைனஸ் 1283 டிவைடட் பை 250. இப்போ எக்ஸ்னா என்ன எடுத்துக்கிட்டோம்? மைனஸ் 5.132. இதோட விகிதமுறு எண் என்னது? மைனஸ் 1283 டிவைடட் பை 250. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். 3.17 பார். இனி எக்ஸ் ஈக்குவல் டு 3.1. 7க்கு மேலே தான் கோடு இருக்குது. அப்போ 7 மட்டும் தான் திரும்ப திரும்ப வரும். ஓகேங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். இதை நம்ம இப்போ சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். இனி என்ன பண்ணணும்? இந்த கோட்டுக்கு கீழே ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஒரு 0 எப்போ வரும்? 10ல் ஒரு 0 வரும். அதனால் 10ஆல் ரெண்டு பக்கமும் பெருக்க போகிறோம். அதனால் இருபுறமும் 10ஆல் பெருக்க இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பெருக்குங்க. 10ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 10 × எக்ஸு. இனி இங்கே 10ஆல் பெருக்க போகிறோம். இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ பெருக்கும் போது இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்கே வந்துடும். ஒரு 0னால ஒரு நம்பர் தள்ளி இங்கே வரும். எழுதிக்கலாமா? 3 1. இனி புள்ளி இங்கே வரும். அதனால் புள்ளி வச்சுக்கலாம். அடுத்து என்னது இருக்குது? 7 7 7 7 இப்படி போயிட்டே இருக்கும். இதை நம்ம சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி என்ன பண்ணணும்? சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கணும். கழிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடு 2 எடுத்துக்கிட்டோம். அதனால் இதை தான் எடுத்துக்கணும். 10xல இருந்து எக்ஸை கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும்? 9x. இனி சமம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா புள்ளிக்கு முன்னாடி உள்ளதை ஃபஸ்ட்டு கழிக்க போகிறோம். ஓகேங்களா? சமன்பாடு 2ல் 31, சமன்பாடு 1ல் 3. கழிங்க. 31லேருந்து 3 கழிச்சா 28ன்னு கிடைக்கும். அடுத்த 2லேயும் புள்ளி இருக்கனால புள்ளி. இனி ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். 7 7 7 7. அதுக்கு பிறகு இங்கே புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 1 7 7 7 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? கழிங்க. 7லேருந்து 7 கழிச்சா 0. இங்கேயும் 0, இங்கேயும் 0. 7லேருந்து 1 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். அப்போ எடுத்து எழுதிக்கலாம். 6 0 0 0 இப்படி போயிட்டே இருக்கும். இனி என்ன பண்ணலாம்? 2 8.6. இந்த மாதிரி புள்ளி வந்த பிறகு லாஸ்ட் 0னா அந்த 0 வேண்டாம். ஓகேங்களா? இதை மட்டும் எழுதிருங்க. இனி எக்ஸ் தான் வேணும், அதை வச்சுக்கலாம். 9 பெருக்கல் இருக்குது, அங்கே போச்சுன்னா வகுத்தல மாறும். இப்போ இங்கே புள்ளி இருக்குது. இந்த புள்ளியை நீக்கணும். அப்போ பாருங்க, இந்த புள்ளியை நான் வெளியே கொண்டு வரணும்னா 10ஆல் பெருக்கணும். ஏன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்குது. சரிங்களா? அப்போ பெருக்கலாம். மேலேயும் 10ஆல் பெருக்கினீங்கன்னா கீழே 10ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அதை மறக்கக்கூடாது. இப்போ இங்கே பெருக்கும்போது இங்கே ஒரு 0 இருக்கனால இந்த புள்ளி வெளியே போயிடும். சரிங்களா? அப்போ புள்ளி இல்லாமல் எழுதிருங்க. 2 8 6. 9ஐயும் 10ஐயும் பெருக்குனா 90. இனி இதை கேன்சல் பண்ணலாமா? 2 எப்படி போகும்? 4 2 8, பாக்கி 1 இது இப்போ 10. அப்போ I 2 10. இங்கே O 2 2, 4 2 8, அடுத்த 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 143 இருக்குது, கீழே 45. இந்த சைடு எக்ஸ் வரும். எக்ஸ்னால் என்ன எடுத்து எழுதிக்கிட்டோம்? 3.17 பார். இதோட விகிதமுறு எண் என்னது? 143 டிவைடட் பை 45. ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 17.215. 1 மேலே பார் என்க. சரிங்களா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இனி என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்? 17.2 1 5க்கு மேலே கோடு. அப்போ 1 5 1 5 திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதனால் எக்ஸட்ரா போட்டுக்கலாம். இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு இந்த கோட்டுக்கு கீழே 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 0. அதனால் 100ஆல் பெருக்க போகிறோம். அப்போ எழுதிருங்க. இருபுறமும் 100ஆல் பெருக்கலாமா? 100ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 100 × எக்ஸு. இனி இந்த சைடில் 100ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 2 0 இருக்குது. இந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி வரும். 1 2 இங்கே வந்துடும். சரிங்களா? 2 0. அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வரும். ஓகே, எழுதிக்கலாம். 1 7 2 1. இந்த புள்ளி என்னமே இங்கே வரும். அதனால் புள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு 5 1 5ன்னு இருக்குது. எக்ஸட்ரா போட்டுருங்க. இது சமன்பாடு 2. இனி என்ன பண்ணணும்? சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கணும். ஓகே, முதல் சமன்பாடு 2. அப்போ இங்கே என்னது இருக்குது? 100x. இங்கே என்னது இருக்குது? எக்ஸ். 100xல இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 99xன்னு கிடைக்கும். இந்த சைடில் கழிக்கலாமா? இங்கே தனியாக சால்வ் பண்ணுறேன். 1 7 2 1.5 1 5 இப்படி போயிட்டே இருக்கும். இனி இதை எடுத்து எழுதிக்கலாமா? முதல் புள்ளிக்கு நேராக புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 17. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 2 1 5 இப்படி போயிட்டே இருக்கும்.
ஓகே கழிங்க. 5லேருந்து 5 கழிச்சா 0, 1லேருந்து 1 கழிச்சா 0, 5லேருந்து 2 கழிச்சா 3, புள்ளிக்கு நேரம் புள்ளி. இனி இது 11 மாறும், இது வந்து என்ன ஆகிடும் 1 ஆகிடும். 11லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். 1லேருந்து 1 கழிச்சா 0. இனி இந்த 17 அப்படியே வந்துடும். அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா 1704 புள்ளி 3. இனி புள்ளி இருக்கிறதுனால லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 0 வேண்டாம், இவ்வளோ போதும். எக்ஸை இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு என்னது இருக்குது 1704 புள்ளி 3. இனி பெருக்கல் இருக்கக்கூடிய 99 இங்கே வந்து வகுத்தல மாறும். இப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம 10ஆல் பெருக்குனா இந்த புள்ளி வெளியே வந்துடும். மேலே 10ஆல் பெருக்கினீங்கன்னா கீழே 10ஆல் பெருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா என்னது இருக்கும் 17043 இருக்கும். ஓகேங்களா, புள்ளி இல்லாமல் எழுதிருங்க. டிவைடட் பை இனி 99ஐயும் 10ஐயும் பெருக்குனா 990 கிடைக்கும். இப்போ இது 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணலாம். 3 3 9 அடுத்த ஒரு 0. இதையும் கேன்சல் பண்ணுங்க. 17ல் 3 எத்தனை வாட்டி இருக்கு 5 வாட்டி. 3 15. இனி பாக்கி 2 இது இப்போ 20. இதில் 3 6 வாட்டி இருக்குது. 6 3 18. இனி பாக்கி 2 இது இப்போ 24. இதில் 8 3 24. இனி 3 இருக்குது, 1 3 3. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே என்னது இருக்குது 5681. கீழே என்னது இருக்குது 330. இந்த சைடு எக்ஸு. எக்ஸ்னா என்னது எழுதிக்கலாம் 17.215. இதுக்கு மேலே பார். இதோட விகிதமுறு எண் கண்டுபிடிச்சிட்டோம். இனி 6th சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -2 1. அடுத்த 2 1 3 7க்கு மேலே பார். இனி என்ன பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு -2 1.2 1 3. 7க்கு மேலே தான் கோடு இருக்குது. அப்போ 7 திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். எக்ஸட்ரா போட்டுடலாம். இது இப்போ சமன்பாடு 1. இனி என்ன பண்ணணும் இந்த கோட்டுக்கு கீழே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஒரு 0 முன்னாடி 1. அப்போ 10ஆல் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ எடுத்து எழுதிருங்க. இருபுறமும் 10ஆல் பெருக்கலாமா. 10ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 10 × எக்ஸ். இனி இங்கே 10ஆல் பெருக்க போகிறோம். ஒரு 0. அப்போ இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்கே வந்துடும். சரிங்களா, ஒரு 0 அதனால் ஒரு நம்பர் தள்ளி இங்கே வரும். எழுதிக்கலாம் -2 1 2. இனி இங்கே புள்ளி. அடுத்த 1 3 7 7 7 இப்படி போயிட்டே இருக்கும். இது சமன்பாடு 2. இனி என்ன பண்ணலாம் சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிங்க. ஓகேங்களா, இங்கே நான் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது அதனால் 10x. ஃபஸ்ட்டு 2வது சமன்பாடுல தான் எழுதிக்கணும். அடுத்த முதல் சமன்பாடு கழிக்கிறதுனால மைனஸ், அடுத்த இந்த x = இனி இதை எடுத்து எழுதிருங்க -2 1 2.137. புள்ளிக்கு அடுத்த 3 நம்பர் போதும். ஏன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் புள்ளிக்கு அடுத்த 0 வராது அதனால. இனி நடுவில் மைனஸ். இனி பாருங்க இங்கே மைனஸ் இருக்கு, கழிக்கிறதுனால மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள எழுதிருங்க -2 1.213. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம் 10xல இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 9x = இனி -2 1 2.137. அடுத்த மைனஸே பெருக்குனா என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ். அடுத்த 21.213. இப்போ 9x அப்படியே வந்துடும். கழிக்கலாமா, ஒரு மைனஸ்னா கழிக்கணும். கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே பெரிய எண் இதுதான். ஏன்னா புள்ளிக்கு முன்னாடி பாருங்க 21, இங்கே 212. அப்போ இதானே பெருசு. பெரிய எண்ணோட குறியீடு மைனஸ். இப்போ கழிக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன் 2 1 2.137. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். முதல் புள்ளிக்கு நேரம் புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு 2 1. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்கு 2 1 3. கழிங்க. 7லேருந்து 3 கழிச்சா 4, 3லேருந்து 1 கழிச்சா 2. அதுக்கு பிறகு இது 11 மாறும், இது வந்து 1 ஆயிடும். கடன் வாங்குறோம் அதனால 11லேருந்து 2 கழிச்சா 9, புள்ளிக்கு நேரா புள்ளி. 1லேருந்து 1 கழிச்சா 0, 21லேருந்து 2 கழிச்சா 19. எழுதிக்கிறேன் பாருங்க 190.924. ஓகே, நீ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு என்னது இருக்கு -190.924. பெருக்கல் இருக்கக்கூடிய 9 இங்கே வந்து வகுத்தல மாறும். இப்போ இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 3 0, இங்கே 1 எழுதிருங்க. 1000ஆல் மேலே பெருக்கிறோம். அப்போ கீழேயும் 1000ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே 3 0 இருக்குது. பெருக்கும்போது என்ன ஆகிடும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வெளியே வந்துடும். அப்போ எழுதிருங்க 190, புள்ளி இல்லாமல் எழுதிக்கணும் 924 டிவைடட் பை இனி 9ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 9000. சரிங்களா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஆனால் உங்கள் புக்கில் கேன்சல் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க. இனி எக்ஸ்னா என்ன எடுத்துக்கிட்டோம் கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியது எழுதிருங்க -2 1.213 மேலே பாரு. இதுதான் இதோட விகிதமுறு எண். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவனவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடிக்க.
அதாவது இதுக்கு முன்னாடி வகுத்தல் முறையை பயன்படுத்தி எது முடிவுறு தசம எண்ணுன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இங்கே வகுத்தல் முறையை பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தாமல் எது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி சால்வ் பண்ணணும்னா p டிவைடட் பை 2m இன்டூ 5n இந்த ஃபார்மெட்டில் வரணும். அதாவது மேலே என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் கீழே 2 அல்லது 5 அடுக்குலையும் என்ன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 2 வரலாம், இல்லைன்னா 5 வரலாம், சில நேரம் 2மே வரும். இப்படி வந்துன்னா அது முடிவுறு தசம விரிவு. அப்படி இல்லாமல் வேற ஏதாவது வந்துன்னா அது முடிவுறா தசம சுழல் விரிவு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 7/128. இப்போ மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா கேன்சல் பண்ண முடியாது. இனி 128 டா ஃபார்மெட்டில் பண்ண போகிறோம். லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 6 2 12, 4 2 8, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6, 2 4, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2, பாக்கி ஒன்றா, இது இப்போ 12. அப்போ 6 2 12, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 8 2 16, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2. இந்த மாதிரி 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ எழுதிருங்க. இங்கே எல்லாமே 2 தான் இருக்குது. அப்போ 2 எழுதிக்கிட்டு 1 2 3 4 5 6 7 7 வாட்டி இருக்குது. அப்போ அடுக்கில் 7ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 வரலாம், 5 வரலாம். சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்தும் வரலாம். இங்கே 2 மட்டும் தனியாக வந்திருக்கு. இப்படி வந்துன்னா இது என்னது? முடிவுறு தசம விரிவு. எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 7/128 ஆனது முடிவுறு தசம விரிவு. இப்படி எழுதிருங்க. இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் 21 டிவைடட் பை 15. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இன்னொருக்கா கூட எழுதிக்கிட்டு கேன்சல் பண்ணலாம். 3ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 7 3 21. அடுத்த I 3 15. இப்போ மேலே என்னது இருக்கு? 7, கீழே 5 இருக்கு. அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 5 மட்டும் தனியாக வந்தால் கூட அது என்னது? முடிவுறு தசம விரிவு தான். அப்போ எழுதிடலாம். தேர்ஃபோர் 21 டிவைடட் பை 15 ஆனது முடிவுறு தசம விரிவு. இப்படி எழுதிருங்க. இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 4 9/35. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, தகா பின்னமாக மாற்றணும். அப்போ இந்த 35ஐயும் 4ஐயும் பெருக்கணும். பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 140. பெருக்கி மேலே இருக்கிறத கூட்டணும். 140 கூட 9 கூட்டினா 149. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் பெருக்கணும். பெருக்கி மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும். இனி கீழே என்னது இருக்குது? 35. அது அப்படியே வந்துடும். இனி 149 டிவைடட் பை 35 டா ஃபார்மெட்டில் பண்ணி பாருங்க. 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 7 5 35. இனி 7ஆம் வாய்ப்பாடு. 7 7 1 வந்துடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 5 எழுதிக்கிட்டு அடுக்கில் 1. 7 இருக்குது, அதுவும் ஒரு வாட்டி, அப்போ 1. இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? 5 வரலாம், 2 வரலாம். அதை தள்ளி வேறு ஏதாவது வந்துன்னா அது முடிவுறா சுழல் தசம விரிவு. எழுதிருங்க. தேர்ஃபோர் 4 9/35. கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் எழுதிக்கணும். ஆனது முடிவுறா சுழல் தசம விரிவு. இப்படி எழுதிக்கணும். இனி நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா 219 டிவைடட் பை 2200. ஓகே, மேலே இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கீழே உள்ளதை டா ஃபார்மெட்டில் பண்ணணும். எழுதிக்கலாம். 2200 லாஸ்ட்டு 0 இல்லைன்னா 5னா 5ஆம் வாய்ப்பாடு போகும். 22ல் 5 எத்தனை வாட்டி இருக்கும்? 4 வாட்டி. 4 20. இனி பாக்கி 2. இது இப்போ 20ஆக மாறும். அப்போ 20ல் 5 4 வாட்டி. 4 5 20. இனி ஒரு 0, அந்த 0 அப்படியே வந்துடும். திரும்பவும் 0. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 2 சேர்த்து எடுத்துக்கலாம். 44ல் 5 8 வாட்டி இருக்குது. 8 5 40. இனி பாக்கி 4. இது இப்போ 40. அப்போ 8 5 40. இதுக்கு அடுத்த இது 11ஆம் வாய்ப்பாடில் வரும். 8ஐயும் 11ஐயும் பெருக்குனா 88. சரிங்களா? இனி இது 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஏன்னா ரெட்டை எண். அப்போ 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2 1 வந்தனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 5 எழுதிக்கலாமா? 5 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி. அதனால அடுக்கில் 2 பெருக்கல் 11 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ அடுக்கில் 1ன்னு எழுதிருங்க. பெருக்கல் இனி 2 இருக்குது. இது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 வாட்டி. அதனால அடுக்கில் 3. இப்போ என்ன சொல்லி தந்திருக்கேன்? 5 வரலாம், 2 வரலாம். சில நேரம் 2மே சேர்ந்து வரும். ஆனால் அதை தள்ளி பாக்கி எதுவுமே வரக்கூடாது. இங்கே 11 வந்திருக்கு. அப்போ இது என்னது? முடிவுறா சுழல் தசம விரிவு. எழுதிக்கலாமா? கொஸ்டினில் 219 டிவைடட் பை 2200 ஆனது முடிவுறா சுழல் தசம விரிவுன்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.